தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆப்பிரிக்காவில் 5 தேவேந்திரகுல வேளாளர்கள் தீவிரவாதிகளால் கடத்தல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஆப்பிரிக்காவில் 5 தேவேந்திரகுல வேளாளர்கள் தீவிரவாதிகளால் கடத்தல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தில் வேலை இல்லாத காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்க ஆரம்பித்துள்ளனர். ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் வெளிநாடு சென்று வேலைக்கு சென்றுள்ளனர். தற்பொழுது ஆப்பிரிக்காவில் மாலி நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வேலைக்கு சென்றுள்ளார்கள். தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த இசைக்கிராஜா மற்றும் கண்மணியாபுரத்தை சார்ந்த தளபதி சுரேஷ் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மற்ற 3 தேவேந்திரகுல வேளாளர்கள், மொத்தம் 5 தேவேந்திரகுல வேளாளர்கள் மாலி நாட்டில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, மின்பாதை அமைக்கும் பணியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அங்குள்ள தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளார்கள். இந்த செய்தி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆப்பிரிக்காவில் வேலைக்கு சென்றவர்களை ஆப்பிரிக்க நாட்டு தீவிரவாதிகள் ஆயுதங்களின் முனையில், துப்பாக்கி முனையில் அவர்களை கடத்தி சென்றுள்ளார்கள். கடத்தப்பட்டுள்ள தேவேந்திரகுல வேளாளர்களை மீட்பதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்கள் உயிருக்கு ஆபத்தில்லாமல் பத்திரமாக மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்பாக, தலைவர் அலுவலகம் முன்பாக தமிழர் விடுதலை கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்திய அரசு, மத்திய அரசு இணைந்து கடத்தப்பட்ட 5 தேவேந்திரகுல வேளாளர்களை பத்திரமாக மீட்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.